Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கரெக்ட்டா ஜனவரி 15ஆம் தேதி 2018வது வருடம் ஹரியானா ஸ்டேட் பானிபட் டிஸ்ட்ரிக்ட்ல ராஜன் அப்படிங்கிற ஒரு 60 வயசுடையவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த ராஜன் சாயந்தரம் 4 மணி பக்கம் பானிபட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ஷாக்கிங்கான கம்ப்ளைண்ட்டை தராரு. அவர் கொடுக்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா, என் கூட வாழ்ந்துட்டு இருக்க என்னோட பேத்தியான கங்காவுக்கு 11 வயசு ஆகுது. 5வது படிக்கிற ஒரு குழந்தை. காலையில குப்பை போடுறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போனான். ஆனா இதுவரை வரவே இல்லை. இப்ப சாயந்தரம் 6 மணி ஆச்சு. அவ வெளியே விளையாண்டுட்டு இருப்பாளோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிச்சேன். ஆனா யாரோட வீட்டுக்கும் போகல. குப்பை போட போறேன்னு சொல்லிட்டு வெளியே போனவ இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து அழுகிறாரு. 60 வயசுடைய ராஜன் 5வது படிக்கிற ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தரும் போது அங்க இருக்கிற எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? அவர் கொடுக்கறது எல்லாம் எழுதி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. அந்த குழந்தையோட பேரு கங்காவுக்கு 11 வயசு ஆகுது. 5வது படிக்கிற குழந்தை. பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் டெய்லியும் போய் ஸ்கூல் அட்டென்ட் பண்ணிட்டு வராங்க. அன்னைக்கு அவங்க தொலைஞ்சு போன நாள் ஸ்கூல் இல்லையோ ஸ்கூல் லீவோ தெரியல. அவங்க வீட்லயே தான் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட கன்றாவியான கேஸ்லாம் இப்ப நம்மளோட நாட்டில் பார்த்துட்டு இருக்கோமே. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் ஃபைல்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கேவலமான மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரிய வரும். அந்த லெவலுக்கு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோஸா பார்க்கும்போது ஒவ்வொரு கேசஸா பார்க்கும் போதெல்லாம் இப்பெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். போலீஸ் எத்தனை விஷயங்கள் பார்த்திருப்பாங்க. முதல் விஷயமா ராஜனை தான் சந்தேகப்பட்டாங்க. ராஜன் கிட்ட எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றா விசாரிக்கிறாங்க. எதனால உன் பேத்தி உன் கூட இருக்கா? அவங்க அப்பா அம்மா என்னாச்சு? நீ அப்பாவோட அப்பாவா இல்ல அம்மாவோட அப்பாவா? இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் விசாரிக்கிறாங்க. கங்காவோட அம்மா பேரு சைலஜாவுக்கு ஒரு 35 வயசு பக்கம் ஆகுது. 12 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்துட்டு தன்னோட ஹஸ்பண்டோட ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. கல்யாணம் நடந்தா அடுத்த 2 வருஷத்துல கங்கா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் லைஃப் பாட்டுக்கு நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் சைலஜாவுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் வந்ததுனால அவங்க லீகலா டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சைலஜா நான் 2வது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. ஆனா 2வது கல்யாணம் பண்ணும் போது அந்த 2வது கணவர், நீ மட்டும் எனக்கு மனைவியா வரதுனா வா, உன்னோட குழந்தையான கங்காவை நான் பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலேயே சைலஜா தன்னோட அப்பாவான ராஜனுகிட்ட இந்த கங்காவை ஒப்படைச்சிட்டு அவங்க புது வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. பாவம், இந்த குழந்தைக்கு ஆரம்பத்துல இருந்து அம்மா பாசனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. கங்காவுக்கு 5 வயசு இருக்கும் போதே தாத்தா கிட்ட வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே தாத்தா தான் என்னோட அப்பா, தாத்தா தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவே அவங்களோட வாழ்க்கையிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்கும் போது ராஜன் அப்படிங்கிறவர் அவரோட பேத்தியை எதுவும் செஞ்சிருக்க மாட்டார். அவருக்கு முழுமையான பாசம் இருந்திருக்கும். சோ போலீஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே எழுதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல ராஜனை அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு அமுச்சு விட்டுறாங்க. கங்காவோட அம்மாவன சைலஜா கிட்ட கால் பண்ணி கங்காவை காணமா, வீட்டுக்கு வரவே இல்லை, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இப்படி எல்லாம் சொல்லும் போது சைலஜாவோட ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை. அது எதுக்குப்பா என்கிட்ட சொல்றீங்க? கங்கா உங்களோட பொறுப்புன்னு சொல்லி உங்ககிட்ட தான் ஒப்படைச்சேன், நீங்களே எல்லா விஷயங்களும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சைலஜா அவங்களோட வாழ்க்கையில இருக்காங்க. இந்த கங்காவோட அப்பா எங்க இருக்காருன்னு கூட அந்த ராஜனுக்கு தெரியல. ஒரே ஆளா நின்று வெவ்வேறு ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும் எல்லா இடத்துலயுமே தேடி இருக்காரு. ஆனா பாவம் அந்த கங்கா எங்க போனாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும் போது அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 16ஆம் தேதி காலையில 7 மணிக்கு ராஜனோட வீட்டுல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி சில காடுகள் மாதிரி பகுதிகள் இருக்கு. அங்க புதர் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பாண்ட், அதாவது ஒரு குளமும் இருக்கு. அந்த குளத்துக்கிட்ட தண்ணி எடுக்க போனவங்க துர்நாற்றம் அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த புதர்கிட்ட பார்த்திருக்காங்க. அந்த புதருக்குள்ளார ஒரு டெட் பாடி கிடக்குது. அந்த டெட் பாடி நிர்வாணமா இருக்கு. சின்ன பொண்ணு அப்படிங்கிறது நல்லாவே பார்த்தா தெரியுது. அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக். எல்லாத்தோட மனசுலயும் ஒரே ஒரு விஷயம் தான் ஓடுது. நேத்து ராஜன் தாத்தா அவரோட பேத்தியை காணும்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டுமே தேடிட்டு இருந்தாரு. எல்லா இடமுமே தேடிட்டு இருந்தார். ஆனா இப்போ அதே பேத்தியோட வயசுல ஒரு டெட் பாடி இந்த இடத்துல கிடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிக்கிறாங்க. போலீஸ்க்கு உடனே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் டீம் இந்த மாதிரி ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே எல்லாமே வந்து அந்த டெட் பாடியை பறிமுதல் பண்றாங்க. அந்த பாடியை பார்க்கும் போதே பாவம் அது நம்மளோட கங்கா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளார அழுதுகிட்டு இருந்த ராஜனுக்கு வந்து உங்க பேத்தியோட டெட் பாடி 200 மீட்டர் தள்ளி புதர்ல போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைக்குது. ராஜன் அதை கேட்டு கத்தி கதறி அழுகிறாரு. என்னோட பொண்ணு என்னை விட்டுட்டு அவளோட வாழ்க்கைக்கு போயிட்டா. என்னோட மனைவி எப்பயோ இறந்து போயிட்டா. எனக்குன்றது ஒரே ஒரு சொந்தம் என்னோட பேத்தியான கங்கா மட்டும்தான். அந்த கங்காவுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆகட்டும், மார்ச்சரி ஆகட்டும் எல்லா இடத்துலயுமே ஓடுறாரு. அந்த பாடியை கொஞ்சம் காமிங்க, நான் ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும், சத்தியமா அது என்னோட பேத்தியா இருக்காதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேரை தாண்டி சாதாரணமா
நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்கு, நமக்குன்னு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நமக்குன்னு ஒரு கான்டாக்ட் இருக்குன்னா கவர்மெண்ட்டுக்குள்ளார எங்க வேணாலும் போய் என்ன வேணாலும் நம்ம பார்க்கலாம். ஆனா யாருமே நமக்கு தெரியல, நம்ம ஒரு தனி ஆளா இருக்கோம் அப்படின்னா அந்த ராஜன் அவரோட பேத்தியை பார்க்கறதுக்கு கூட எத்தனை பேத்துக்கு லஞ்சம் தர வேண்டியது இருக்கும், எத்தனை பேத்தை தாண்டி, எத்தனை பேத்தோட அப்ரூவல்லாம் தாண்டி அந்த மார்ச்சரியில போய் அந்த பேத்தியை பார்க்க வேண்டியதா இருக்கும். அந்த பேத்தியை பார்த்து கத்தி கதறி அழுகுறாரு. என்னோட பேத்திக்கு என்னதான் நடந்துச்சு, யார் இப்படி பண்ணாங்க, யாரு கொன்னு போட்டாங்க. கொன்னு போட்டது மட்டும் இல்லாம அந்த பாடியை நிர்வாணமா தூக்கி போட்டிருக்காங்க. யாரா இருந்தாலும் தெரியும் அந்த கங்காவுக்கு ஏற்பட்ட நிலைமை என்னன்னு. அந்த கங்காவோட உடம்புல எல்லா இடத்துலயும் பல்லு பதிஞ்சிருக்கு. மார்புகள் ஆகட்டும், பெண் உறுப்புகள் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே பல்லு பதிஞ்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு என்னதான் கொடூரம் நடந்திருக்கு. போலீஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதாங்க அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு குழந்தை இந்த இடத்துல ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்குள்ள பிரஸ், மீடியா, எல்லா மக்களும் வருவாங்க. இந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் நடக்கும், நம்மளோட தலை உருளும். அதனால எவ்வளவு சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா சால்வ் பண்ணியே ஆகணும். அவங்க நினைச்ச அடுத்த நாள் பிரஸ் அண்ட் மீடியா எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. மக்கள் ப்ரொடெஸ்ட்டுக்கு வராங்க. சேவ் உமன், சேவ் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெரிய பெரிய பேனரா போட்டு சைல்டு ரேப்க்கு வந்து லீகலா நீங்க எல்லாத்தையுமே மாத்தணும், லா வந்து டோட்டலா மாறணும், பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு 5 நாள் 10 நாள் மட்டும் பண்ணுவோம் பாத்தீங்களா. அதுதான் ஒவ்வொரு விஷயமா நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஆனா சட்டத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லை. போலீஸ் எப்பயும் சட்டத்தை மதித்து அந்த சட்டத்தை மாதிரி தான் எல்லா விஷயங்களும் செய்வாங்க. அவங்களும் இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அந்த ஏரியால இருக்கிற எல்லா இடமாகட்டும் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கா, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்களா, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டுமே போலீஸால முடிஞ்ச லெவலுக்கு விசாரிக்கிறாங்க. கங்காவுக்கு என்ன நடந்துச்சு, யார் இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணாங்க. போலீஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் விசாரிக்கும் போதுதான் கரெக்டா உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சிச்சு. கங்காவுக்கு என்னதான் நடந்துச்சு, எப்படி இறந்தாங்க அப்படிங்கறதுல அதுல நீட்டா இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ரொம்ப கிளியரா எழுதியிருக்கு, 2 பேர் கங்காவை ரேப் பண்ணிருக்காங்க. 2 பேத்தோட ஹேர் சாம்பிள்ஸ் ஆகட்டும், இல்ல டிஎன்ஏ ஆகட்டும், ஸ்பெர்ம்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸுமே அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கங்கா இறந்து போய் 12 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட உடம்புல ஏகப்பட்ட காயங்களை உண்டாக்கி இருக்காங்க. அப்படின்னா பாவம் அந்த சின்ன குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட உடம்ப கூட இவங்க விட்டு வைக்கல. போலீஸ் அடுத்தது என்ன பண்ணாங்க, அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. யாரெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களோ அவங்களோட டிஎன்ஏ ஆகட்டும், பிளட் சாம்பிள் ஆகட்டும், எல்லாத்தையுமே பாரபட்சம் இல்லாம எடுத்தாங்க. இந்த மாதிரி டிஎன்ஏ சாம்பிள் எல்லாத்தையும் செக் பண்ணும் போதுதான் 2 விதத்துல போலீஸ்க்கு ஒரே விதமான ஆன்சர் கிடைச்சிச்சு. ஒரு விதம் என்னன்னா பிளட் சாம்பிள்ஸ். அந்த தெருவில் இருக்க எல்லாத்தோட பிளட் சாம்பிள்ஸும் எடுக்கும் போது கங்காவோட வீட்டுல இருந்து 3 வீடு தள்ளி இருக்க பிரவீன்குமார் அப்படிங்கிற ஒரு 27 வயதுடைய நபரோட பிளட் சாம்பிள் மேட்ச் ஆயிடுச்சு. கண்டிப்பா அவன் தான் குழந்தையை கடத்தி ரேப் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. இதையும் தாண்டி அந்த குழந்தை கங்காவோட ஃப்ரெண்டு ஒரு பையன், அவனுக்கும் அதே 10 வயசு தான் ஆகுது. நானும் கங்காவும் எப்பயும் போல நல்லா தான் விளையாண்டுட்டு இருப்போம். அன்னைக்கு நான் கங்காவை பார்த்தேன். அவ குப்பை கொட்ட வந்தா, குப்பை கொட்டிட்டு திருப்பி தாத்தா வீட்டுக்குள்ளார தான் போனான். ஆனா தாத்தா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பிரவீன் மாமா அவளை கூப்பிட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாரு. ஏதோ கூப்பிட்டு பேசிட்டு அவர் வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு போனதை நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்றான். ஸோ போலீஸ்க்கு 2 விதத்திலையுமே ஸ்ட்ரெயிட்டான ஐ விட்னஸ் ஆகட்டும், டிஎன்ஏ சாம்பிள் ஆகட்டும், அந்த பிரவீன் அப்படிங்கிற ஒரு நாய் கிடைச்சிருக்கான். அந்த பிரவீன்குமாரோட வீட்டுக்கு போனா அந்த பிரவீன்குமார் அவனோட ஒய்ஃப், அவனுக்குன்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தையில ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இதே கங்கா வயசுல தான் இருக்கா. அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போதுதான் அவன் செஞ்ச எல்லா கொடூரமான விஷயத்தையும் சொல்றான். போலீஸ்க்கு இருக்கிற முதல் டவுட்டு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 2 பேர் அந்த குழந்தைய பாவம் ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான். அப்பனா இன்னொருத்தவன் யாரு அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. பிரவீன்குமாரை ஒரு நாள் முழுக்க விசாரிக்கும் போது கூட என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவன் சொல்லவே இல்லை. அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. சோ இப்ப போலீஸ்க்கு பிரவீன் வீட்டுல தனியா தான் இருந்திருக்கான். சோ பிரவீனும் அவன் கூட யார் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. பிரவீனை போலீஸோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போதுதான் என் கூட சாகர்னு சொல்லிட்டு என்னோட நண்பன் தான், அவனும் இதே தெருவுல தான் வசிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு வயசு 22ன்னு தெரியுது. அந்த சாகரை நான் குடிக்கிறதுக்கு அன்னைக்கு கூப்பிட்டா நாங்க 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு குடிச்சிட்டு இருந்தோம். குடிச்சது மட்டும் இல்லாம எங்களுக்கு ரொம்ப நாளாவே கங்கா மேல ஒரு கண் இருந்துச்சு. கங்கா பாக்குறதுக்கு 11 வயசு பொண்ணுமா இருந்தாலும் அவ பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால சின்ன குழந்தைய பார்க்கும் போது எவ்வளவு கியூட்டா இருக்கா, எவ்வளவு அழகா இருக்கா இப்படின்னு தானே தோணும். ஏதாச்சும் ஒரு சின்ன குழந்தைய பார்த்து எவ்வளவு செக்ஸியா இருக்கா அப்படிங்கிற ஒரு காமத்தோட தோணுமா? ஆனா அந்த காமத்தோட தோன்ற நாய்களும் மிருகங்களும்
இந்த மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்குங்க. அந்த மிருகத்துல 2 பேர் தான் இந்த பிரவீன் சாகர் மாதிரி பிறவிகள். இவங்களுக்கு அந்த கங்கா குப்பை போட்டுட்டு வரும்போது அந்த கங்காவை கூப்பிட்டு உனக்கு சாக்லேட் வேணுமா, வீட்டுக்குள்ளார நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன் நீ வான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு போய் இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த கங்கா அப்படிங்கிற 11 வயது குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு எவ்வளவுதான் தடுக்க முயற்சி பண்ணாலும் இவங்க 2 பேர்த்தால அதை தடுக்க முடியல. இவங்க 2 பேருக்கு எரும மாடு வயசு 27 22 ஆகுது. ஆனா அந்த பொண்ணுக்கு வெறும் 11 வயசு. இருந்தாலும் அதோட முழு முயற்சியோட தடுக்க நினைச்சிச்சு, நல்லா கத்த நினைச்சிச்சு, இருந்தாலும் எதுவும் செய்ய முடியல. அந்த பொண்ணை ரேப் பண்ணி கழுத்தை நடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. 2 பேருமே குடி போதையில அந்த பொண்ணை என்ன பண்றோங்கிறது தெரியாம அந்த லெவலுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லா நிறைய இடங்கள்ல ரத்த கரைகள். அது எந்த லெவலுக்கு வலிய துடிச்சிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது நமக்கே கண் கலங்க தான் செய்யும். ஒரு பொண்ணோட அப்பாவா இருந்துதான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாம் தாண்டி அந்த குழந்தைய உயிர் போனதுக்கு அப்புறமாவது அதோட உடம்பை விட்டு வச்சாங்களான்னு பார்த்தா இந்த பிறவிகள் அதையும் விட்டு வைக்கல. அடுத்த 4 மணி நேரம் பக்கம் குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. குடிச்சது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன பொண்ணு அந்த டெட் பாடியை பல டைம் ரேப் பண்ணியிருக்காங்க. அப்ப ரேப் பண்ணும்போது தான் நிறைய டைம் அந்த பாடியை கடிச்சிருக்காங்க. இவங்களோட பல்லோட பகுதிகள் எல்லாமே உடம்பு ஃபுல்லா இருக்கு. அந்த பொண்ணோட பெண் உறுப்புல எவ்வளோ ரத்தம். அவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா கூட நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு யூடியூப் வீடியோல சொல்லலாமா அப்படிங்கிறது தோணும். இந்த எல்லா விஷயங்களும் செஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு ஃபுல்லா அந்த டெட் பாடியை வச்சு ரேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் விடிகால ஒரு 4 மணி பக்கம் பக்கத்துல இருக்கிற புதர்ல போய் தூக்கி போட்டுட்டு சாகர் அவனோட வீட்டுக்கு போயிட்டான். பிரவீன் பாட்டுக்கு என்னோட மனைவி வருவா, என்னோட குழந்தைங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் நல்லவன் போல வீட்லயே உக்காந்துட்டான். மனைவி வராங்க, குழந்தைங்க வராங்க. அவனுக்கு கொஞ்சம் கூட கூசல. ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு, நமக்கும் சொல்லி ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த 10 வயசு குழந்தைய நம்ம ரேப் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தல. நிறைய பேருக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் தான். ரீசெண்டா மகாராஜான்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன், விஜய் சேதுபதி மூவி. உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதுல இதே கான்செப்ட் தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருந்தா அது தெய்வம், அது மேல பாசத்தை காட்டுவோம், எல்லா விஷயங்களும் செய்வோம், அதோட முன்னேற்றத்துக்கு எல்லா விஷயங்களும் பண்ணுவோம். ஆனா அந்த மாதிரி நாய்களுக்கு வெளியில ஏதோ ஒரு பெண் குழந்தையை பார்த்தா காமத்தோட தான் பாக்குதுங்க. இந்த எல்லா விஷயங்களும் பிரவீன்குமார்ட்ட கேட்டதுக்கு அப்புறம் அந்த சாகர் அப்படிங்கிறவனை அப்படியே பிடிச்சி வந்து கஸ்டடியில எடுக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கிட்டுமே தீர விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, இது எல்லாத்தையுமே எக்ஸாக்டா சொல்லுங்க. போலீஸ்க்கு இதுல கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே இவங்க சொல்றது என்னன்னா, அந்த பொண்ணை கொலை பண்ணதுக்கு அப்புறமும் ரேப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த டெட் பாடியை ரேப் பண்றதுக்கான பேர் என்னன்னா நெக்ரோஃபீலியா. இந்த நெக்ரோஃபீலியா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி ஒரு மனநோய் இருக்கு. இந்த மனநோய் எப்படி அப்படின்னா, ஒரு டெட் பாடியை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கணும்னு தோணும். இந்த நெக்ரோஃபீலியா அப்படிங்கிற ஒரு டேர்மை வச்சு நம்ம இந்தியால எத்தனையோ குற்றவாளிகள் தப்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணை ரேப் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த பொண்ணுகிட்ட எவ்வளோ வலுக்கட்டாயமா ரேப் பண்ண முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த பொண்ணு எவ்வளோதான் எதிர்த்தும் நம்மளால எதுவுமே செய்ய முடியலன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணோட டெட் பாடி கூட அவங்க செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. அந்த டெட் பாடியை ரேப் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் நெக்ரோஃபிலியா. நம்ம இந்தியன் சட்டம் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமே, நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும்ல. நிறைய கேசஸ் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, ஒருத்தவன் ஒரு பொண்ணு உயிரோடு இருக்கும் போது ரேப் பண்ணா அப்படின்னா அவனுக்கு உண்மையானுமே ரேப்புக்கான ஒரு செக்ஷன் போட்டு அதுக்கான தண்டனை எத்தனை வருஷம் தரணுமோ அத்தனை வருஷம் தருவாங்க. ஆனா ஒருத்தன் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் ரேப் பண்ணா அப்படின்னா அவனுக்கு ரேப்கான செக்ஷன்லாம் வராது, இந்த நெக்ரோஃபீலியாக்கான செக்ஷன் தான் வரும். ஒரு டெட் பாடியை அவமானப்படுத்திட்டான், அந்த டெட் பாடியை அவமானப்படுத்தினதுக்கு அவனுக்கு 2 வருஷமோ 3 வருஷமோ தருவாங்க. மர்டர் பண்ணதுக்கு என்ன சட்டமோ அதுபடி அவனுக்கு தண்டனை தருவாங்க. எத்தனையோ பேரு நமக்கு ரேப் செக்ஷன்ல கொடுத்தா அதிக இயர்ஸ் வரும்னு சொல்லிட்டு அவங்களோட வக்கீல வச்சு இந்த நெக்ரோஃபிலியா செக்ஷனை கொண்டுட்டு வந்து கம்மியான வருஷத்துல ஜெயில இருந்துட்டு வெளியே வந்த கேஸுகளும் நம்ம நாட்டுல நிறைய இருக்கு. பாகிஸ்தான்ல நெக்ரோஃபிலியா அப்படிங்கிற ஒரு கேஸ், சுடுகாட்டுல வேலை செய்யற ஒருத்தன் அவன் நெக்ரோஃபிலியா அப்படிங்கிற உண்மையான நோயால பாதிக்கப்பட்டு 200க்கும் மேற்பட்ட பொணங்களை மண்ணுல இருந்து எடுத்து ரேப் பண்ணியிருக்கான். அவன் சுடுகாட்டுல தான் வேலையை பார்க்குறான். எப்பெல்லாம் ஒரு பெண்கள் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மண்ணில் புதைக்கிறாங்களோ எல்லா சடங்குகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு அந்த மண்ணுலேருந்து தோண்டி அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையும் ரேப் பண்ணிட்டு இருந்திருக்கான். 200க்கும் மேற்பட்ட, இதெல்லாம் 200க்கும் மேற்பட்ட ரேப்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கண்டே பிடிச்சாங்க, அதுக்கான தண்டனை தந்தாங்க.
சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்கும் போது கண்டிப்பா இந்த பிரவீனும் சாகரும் நெக்ரோஃபிலியா அப்படிங்கிற கேஸை வச்சு தப்பிச்சிடக்கூடாது. கண்டிப்பா அவங்க 2 பேருக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அதனாலதான் அவங்கள ரொம்ப தீர விசாரிச்சு அந்த பொண்ணு கங்கா அப்படிங்கிற பொண்ணு இறந்து போறதுக்கு முன்னாடியே இவங்க ரேப் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொண்டிருக்காங்க. கொன்னதுக்கு அப்புறம் இந்த நெக்ரோஃபிலியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேற பண்ணிருக்கு. சோ இது எல்லாத்தையுமே பதிவு பண்ணி தான் அவங்கள போய் கோர்ட்ல நிக்க வச்சாங்க. பானிபட்ல இருக்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல இந்த கேஸை நடத்தி இவங்க 2 பேத்துக்குமே ஆயுள் தண்டனையும் அந்த கோர்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இவங்களோட குடும்பத்துல இருந்து யாராச்சும் காசு கொண்டுட்டு வந்து ஏதாச்சும் அட்வொகேட்டை வச்சு இந்த ஆயுள் தண்டனையை 10 வருஷம் 12 வருஷம் ஏதாச்சும் பண்ண முடியுமா? 12 வருஷத்துல நம்மளோட பசங்களை நம்மளோட ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே வெளியே கூட்டிட்டு வந்து அடுத்த குழந்தைங்களை ஏதாச்சும் டார்கெட் பண்ண முடியுமா? இப்படி எல்லாம் எல்லா விஷயங்களும் பண்றது நார்மலாவே நம்ம நாட்டுல நடக்கிறது தான். அந்த நாட்டுல நடக்கிறதுக்கு தான் கோர்ட் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இருக்கு. ஜட்ஜுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க நியாயப்படி எல்லா விஷயம் தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா மிருகங்களும் எல்லா ஜெயிலையும் இருந்துட்டு 6 வருஷம் 7 வருஷம் தாண்டி கடைசியா நான் விடுதலை ஆகிறேன், நான் வந்து எல்லா விஷயத்திலயுமே கிளீன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து திரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குங்க. சப்போஸ் அவங்க உள்ளாரே இருந்தாலும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு போட்டு சிக்கன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே போட்டு வளர்த்திட்டு தான் இருக்காங்க. அதுக்கான டாக்ஸ் நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயங்களும் அரிசி பருப்பு எல்லாம் சாப்பிட்ற விஷயங்களாகட்டும் எஜுகேஷன் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே டாக்ஸ்ன்னு சொல்லி கட்டிக்கிட்டு தான் இருக்கும். அந்த டாக்ஸ் எல்லாம் கட்டினாலும் அவங்களுக்கு சாப்பாடு போட முடியும். அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. என்னோட மனசுல இருக்கிற கோவத்தை தான் நான் வெளியே தெரிவிக்கிறேன். என்னோட கோவம் மாதிரி நிறைய பேத்துக்கு நம்மளோட சட்டத்திலே ஆகட்டும் நம்ம நாட்டில் கிடைக்கிற தண்டனைகள் ஆகட்டும் ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கு. அதனாலதான் குற்றங்கள் அதிகமாகிட்டு போகுது அப்படிங்கிற தாட் நிறைய பேத்தோட மனசுல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் முக்கியமா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா இந்த கங்கா அப்படிங்கிற பெண் குழந்தைய ரேப் பண்ணி கொன்னதுக்கு அப்புறமும் அந்த பாடியை ரேப் பண்ண இந்த 2 மிருகங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்குங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பேசிட்டு இருக்க கங்காங்கிற பேர், ராஜன் அப்படிங்கிற பேர், சைலஜா அப்படிங்கிற பேர் எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கற்பனையான பேர் தான். இந்த சம்பவம் என்னமோ அந்த ஹரியானா பானிபட் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம சொல்ற மாதிரி நடந்திருந்தாலும் இவங்களோட போட்டோஸோ இல்ல நேம்ஸோ எதையுமே ரிலீவ் பண்ணல. பிரஸ் மீடியா நீங்க எங்க போய் தேடினீங்கனாலும் இந்த சம்பவம் மட்டும்தான் இருக்கும் தவிர பேருகளை எங்கேயுமே குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் படி ஒரு செக்ஷுவல் அசால்ட் ஒரு குழந்தைக்கோ இல்ல ஒரு பெண்ணுக்கோ நடந்துச்சு அப்படின்னா அவங்களோட போட்டோவோ அவங்களோட பேரோ எந்த விதத்திலையுமே வெளியிடக்கூடாது. அவங்களோட குடும்பத்துல கரெக்டான அப்ரூவல் வாங்கினாங்க அப்படின்னா வெளியிடலாம். இல்லாட்டி அது எல்லாமே போலீஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும். எக்காரணத்துக்கு கொண்டும் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு வராது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.